மேலும் ஒரு அண்மை செய்தி, வங்கக்கடலில் இன்று மாலை 5:30 மணி அளவில் பெங்கல் புயல் உருவாகும் என்று கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். புயல் குறித்தான விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணி அளவுல அது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது தற்பொழுது நகரக்கூடிய வேகங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல நமக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளாகவே புயலாக வலுப்பெறும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இது நகரக்கூடிய திசையை பார்த்தோம்னா நமக்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னைக்கு நெருக்கத்தில் இது வரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது நகரக்கூடிய காரணத்தினால நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் இன்று 4 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்று மாலை இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக அது தீவிரமடையும் என்ற அடிப்படையில 4 மாவட்டங்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இன்னும் பல பகுதிகளுக்கு, அதாவது கடலோர மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு மழைக்குடைய வாய்ப்பு தீவிரம் அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நமக்கு இன்றைய தினம் தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக சென்னையை நோக்கி நகரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இது சென்னைக்கு 530 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும், அதே போன்று புதுவைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும், நாகப்பட்டினத்துக்கு 350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்று காலை 11:30 வானிலை நிலவரங்கப்படி இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 11:30 6 மணி நேரத்திற்குள்ளாக அது புயலாக வலுப்பெறும் என்றால் தற்போதைய சூழலில் அது வலுப்பெறுவதற்கான சாதகங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்று மாலை 5:30 மணி அளவில் அது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் தொடர்ந்து புயல் என்ற நிலையிலேயே நகர்ந்து வரும் எனவும், புயல் என்ற நிலையில் 29ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் நிலை கொள்ளும் எனவும், அதன் பின்னர் 30ஆம் தேதி வாக்கில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அது வலு குறைந்ததுக்கு பிறகாகவும் தமிழகத்தில் மழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 2ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் மழை தொடரும் என்ற ஒரு தகவலும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினத்துல நமக்கு மழையினுடைய தீவிரத்தன்மை பொறுத்து 4 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை தினம் இந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. அதாவது இன்று இரவுக்கு பிறகாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று நமக்கு புதுவைக்கு நெருங்கி வரும். அதே நேரத்தில் நாகப்பட்டினத்தை கடந்திருக்கும் என்பதனால நமக்கு டெல்டா ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் நாளைய தினத்துக்கு பிறகாக படிப்படியாக குறையும் எனவும், அது அதிக கனமழை என்றால இருந்து மிக கனமழை என்றால குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா நாளைக்கு நமக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள்லயும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள்லயும், உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் நாளை தினம் கனமழை என்ற அளவில் மழை தொடரும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்றும் நாளையும் 48 மணி நேரத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை, மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 5 மாவட்டங்களுக்கு 29ஆம் தேதி ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதனால 29ஆம் தேதி இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு.